ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல் ரொம்பவுமே ஈஸியான ஒரு டைம் வால் டாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா டாஸ்க்குமே ஈஸி தான். நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து கரெக்டாக சேம் மெத்தட் டாஸ்க்காக தான் இருக்கும். ஒரு சில டாஸ்க்கு பார்த்திங்கன்னா விசிட் வெப்சைட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டாஸ்க் இருக்குது. ஸோ எல்லாமே சேம் கிடையாது. எல்லாத்துலேயுமே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்து அதுபடி பண்ணணும். சரிங்களா? சேம் கான்செப்ட் தானன்ட்டு நம்ம அதே மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாமே முக்கிய விஷயம் என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளதை வந்து கரெக்டாக கவனமாக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் எல்லா டாஸ்க்கும் அப்ரூவ் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து விசிட் வெப்சைட்லேயே 238 பாயிண்ட்டு இந்த டாஸ்க் வந்து எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு இமேஜஸோடு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும் பாருங்கள். 230 பாயிண்ட்டு கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. விசிட் வெப்சைட் இந்த டாஸ்க்கு. சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணிவிட்டு உள்ளே போய் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து கூகுளில் வந்து சில டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சர்ச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத ஒரு ஷார்ட்கட் இமேஜஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அந்த டைட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டைட்டிலில் உள்ள வெப்சைட்டை வியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ச் அந்த திஸ் கீவேர்ட் இன் கூகுள் க்ரோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கீவேர்டை போய் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணி அதில் உள்ள வெப்சைட் வந்து ஒரு 5 வெப்சைட் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒரு 60 செகண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில். அதுவும் அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதேமாதிரி ஹவு டு சூஸ் ரைட் டூல்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இந்த 4 டைட்டிலில் நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் வந்து காப்பி பண்ணி நீங்கள் அந்த நேமில் உள்ள வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒன்றே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் யோஜனஸ்ஷிகி. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது காப்பி பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் அந்த சாம்பிள் இமேஜில் வந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து அந்த வெப்சைட் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதிலேயே நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய 5 கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள் 1, 2, 3 இருக்கு இல்லையா? இதில் வந்து 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வர்ற பேஜை ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணணும். டோட்டலாக 5 பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளேயே என்னென்ன டைட்டில் பார்க்கணுங்கிறதுக்கான இருக்குது. அந்த கண்டென்ட்டில் 5 கண்டென்ட் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொரு பேஜையும் நீங்கள் வந்து 60 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? தேர்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்று அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம வந்து நமக்கு தேவை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 5 பேஜை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜையும் 60 செகண்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 5 கண்டென்ட் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம வந்து 60 செகண்ட் பார்த்தாச்சு. சரிங்களா? ஒவ்வொன்றா அந்த லைனாக போட்டுருக்கு பாருங்கள். ஸோ 5மே கிளிக் பண்ணி கரெக்டாக பார்த்துருங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் 5 இது பார்த்துருக்கீங்களா, அந்த ரெட் கலர் ஐகான்ஸ் மாதிரி இருப்பாங்க, பிங்க் கலரில் அந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில் பாருங்கள் 5 இது பார்த்துருக்கோன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ் தான் நீங்கள் உள்ளே போய் பார்த்ததுக்கான இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் போயிட்டு அதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 5 பேஜ் பார்க்க சொல்லியிருக்காங்க, 60 செகண்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அப்லோட் இமேஜஸில் அதை கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. எல்லா வெப்சைட் விசிட்டும் சேம் கிடையாது, எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அதை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த டாஸ்க் அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாமே கவனமாக பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த டாஸ்க் அப்லோட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3ஆவது டைம் வந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்க் அடிக்கடி வரும். சரிங்களா? ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணி அதை அப்லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாஸ்க் வந்து மறுபடியும் வரும். சரிங்களா? ஒரு சில டாஸ்க் மட்டும்தான் ரிட்டன் வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதிகமாக வர டாஸ்க், ஈஸியாக இருக்க டாஸ்க் எல்லாமே, எனக்கு அப்லோட் ஆகிற டாஸ்க் எல்லாமே நான் யூடியூப் சேனலில் போட்டு தான் இருப்பேன். ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அப்லோட் ஆகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ அந்த டாஸ்க் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு.